So good evening students. Today we will see the current affairs analysis dated from 9th January 2025. So first article related to the polar vortex. The polar vortex it causing severe damage in USA. கிட்டத்தட்ட 60 million people in those area அமெரிக்காவோட நார்தர்ன் சைடில் they got affected by this. அப்புறம் நிறைய பேர் இறந்துருக்காங்க, கிட்டத்தட்ட 9 பேர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஜியாகிரபி ஆங்கிளில் யூ நீட் டு ஸ்டடி அபவுட் தி போலார் வார்டெக்ஸ். ஸோ போலார் வார்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் ஜியாகிரபியில். வி ஹவ் ஸ்டடிட் அபவுட் தி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஜெட் ஸ்ட்ரீம் வந்து சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் தேர், போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் தேர், போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் தேர். அப்புறம் இந்த ஏரியாவில் யூ ஹேவிங் திஸ் போலார் ஜெட் ஸ்ட்ரீம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலாக ஜெட் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் அது எல்லாருக்கும் தெரியும். அட்மாஸ்பியர் ட்ரோபோஸ்பியர்லேருந்து இட் வில் கம் அப் டு 8 kilometers. விண்டு வந்து ஒரு ஜெட் வேகத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 150 km ஸ்பீட் 220 km ஸ்பீடில் அது வந்து சுற்றிகிட்டே இருக்கும். இட்ஸ் அ பீம் ஆஃப் இட் வாஸ் கிரியேட்டட் பை தி கொரிலிஸ் டிஃப்ளெக்ஷனால் உருவாகக்கூடியது. சரி, இங்கே வந்ததுக்கு பிறகு இட் வில் ரொட்டேட். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இல் ரொட்டேட் லைக் திஸ். ஸோ வி ஹேவிங் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். அது மாதிரி போலார் நைட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் தேர். எப்போ நைட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் சன்னுக்கு நேரே ஸோ இந்த ஆங்கிளில் வரும்போது அப்படின்னா, சன் வந்து சம்மர் சீசன் இன் திஸ் சதர்ன் ஹெமிஸ்பியர், நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இட் இஸ் விண்டர். சன்னுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் எர்த்தோட ஆங்கிள் வரும்போது தட் இஸ் சம்மர் சீசன். ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே சன்னோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இங்கே மேலே வந்து உங்களுக்கு சன் வந்து 6 months ஆஃப். அப்போ இதில் தெர் இஸ் அ போலார் ஜெட், இட்ஸ் அ டெம்பரல் ஜெட் ஸ்ட்ரீம். இது வந்து கிரியேட் ஆகும். இது வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஹை ப்ரெஷர் ஏரியா, இட் வில் பி லாக்ட், வெரி கோல்டாக இருக்கும். இது வந்து சுற்றிகிட்டே இருக்கும். இப்படி சுற்றிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது வந்து நார்மலாகவே உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கும். அப்படி ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது போலார் நைட் ஜெட் ஸ்ட்ரீமில் தெர் இஸ் நோ விசிபிலிட்டி ஆஃப் சன் ஆல்சோ. நைட் ஜெட் ஸ்ட்ரீம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வித்தவுட் விசிபிலிட்டி ஆஃப் த சன் இட் வாஸ் கிரியேட்டட். என்ன பார்த்துட்டு வர தெரியாதா? அப்போது இந்த விண்ட் என்ன ஆகும்னா மாறி மாறி மோதிக்கும் இந்த ரொட்டேஷனில், ஸ்பீட் ரொட்டேஷனில். ஸோ இட் வில் காஸ் லோ ப்ரெஷர். அப்படின்னா கன்வர்ஜன்ஸ் ஆஃப் த விண்ட் வில் ஹேப்பன். கன்வர்ஜன்ஸ் அப்படின்னா மேலே ரைஸ் ஆகிறது இல்லை, விண்டுக்கும் மோதிக்கும். அப்படி மோதும் போது என்ன ஆகும் அப்படின்னா, லோ ப்ரெஷர் வில் பி கிரியேட்டட். இந்த லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, திஸ் ஹை ப்ரெஷர்ஸ் ரொட்டேஷன் வில் வீக்கன். அது வந்து வீக்கனிங் ஆகும், பிரேக் ஆகும். பிரேக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து கீழே நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்போ இது இங்கே சுற்றிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே கோல்டு ஏரியா, தெர் வில் பி ஹியூஜ் ஐஸ். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கோல்டு வந்து இங்கே ஸ்ப்ரெட். இப்போ -10 degree Celsius, -4 degree Celsius அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப மைனஸில் இருக்கும் இந்த ஏரியாவில். அப்போ இந்த ஜெட் ஸ்ட்ரீம் அங்கே சுற்றுறதுனால அந்த கோல்டு வந்து இங்கே வராது, அப்படியே அங்கே கண்டென்ஸ்டாக இருக்கும். லாஸ்ட்டில் இந்த விண்ட் வந்து தன்னைத்தானே கன்வெர்ஜ் ஆகும்போது தெர் இஸ் அ லோ ப்ரெஷர் சிஸ்டம் வில் பி கிரியேட்டட். அந்த லோ ப்ரெஷர் சிஸ்டம் உருவாகிறதுனால அது பிரேக் ஆகுது. பிரேக் ஆகும்போது ஜெட் ஸ்ட்ரீம் வந்து அப்படி கீழே நோக்கி வர ஆரம்பிக்கும், இப்படி பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். பெண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே லாக் ஆகிருந்த கோல்டு வந்து கீழே நோக்கி வரும். ஸோ இட் வில் கிரியேட் அ போலார் கண்டிஷன் இன் திஸ் ஏரியா. அதான் அங்கே நடந்திருக்கு. ஷோ த இமேஜே எடுக்கல இன்னும். சீக்கிரம் கீழே அந்த இதில் இருக்கு கீழே. ஓகே, தட்ஸ் த இமேஜ். ஸோ இதில் நீங்கள் முதல்ல பார்க்குறது போலார் ஜெட் ஸ்ட்ரீம் வந்து அப்படி சுற்றிட்டு இருக்கும், மேலே சுற்றிட்டு இருக்கும். இட் வில் கண்ட்ரோல் தட். அதுக்கு பிறகு இட் வில் பிரேக், டிஸ்ரப்ஷன் நடக்கும். அது பிகாஸ் ஆஃப் தி லோ ப்ரெஷர் சிஸ்டம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய கோல்டு வந்து கீழே நோக்கி வர ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் காசிங் டிஸ்ட்ரக்ஷன் இன் தி அமெரிக்கன் ஏரியா. சரியா? ஸோ அமெரிக்காவோட கலிஃபோர்னியன் ஏரியா, அது கீழே உள்ள பகுதிகள், ஸோ நார்தர்ன் அந்த கனடாவுக்கு தொற்று இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பயங்கரமாக ஐஸ் வந்து பொழிஞ்சு கிடக்கும். ஸோ இட் வில் அஃபெக்ட் பீப்புள் வந்து வெளியே வர முடியாத அளவுக்கு. போலார் ஏரியாவில் என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குமோ அது இங்கே வரும். சரியா? தட் இஸ் தி போலார் வார்டெக்ஸ். பனி புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. போலார் வார்டெக்ஸ், போலார் சைக்ளோன் அப்படின்றாங்க. அதுக்கு தான் இங்கிலீஷில் போலார் வார்டெக்ஸ் அப்படின்னு பேர்.
The next article related to the India-Afghanistan relationship. இந்தியாவும் ஆப்கானிஸ்தானோட ஃபாரின் செக்ரட்டரி ஆப்கானிஸ்தானோட ஆக்டிங் ஃபாரின் மினிஸ்டரும் இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரி மிஸ்ரா, இவங்க ரெண்டு பேர் விக்ரம் மிஸ்ரி, இவங்க துபாயில் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ துபாய்க்கு வந்து அஃபிஷியல் விசிட்டாக போய் அங்கே மீட் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம போகிறதில்ல, பிகாஸ் 2021 when it was take over by the தாலிபான் யார்? It was supported by the பாகிஸ்தான். ஸோ அதனால் அமெரிக்கா வந்து அங்கே ஜெயிக்க முடியல. ஸோ தே வித்ட்ரான். இதெல்லாமே உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் கம்மிங் சாட்டர்டே வரும் கிளாஸஸ். ஸோ தாலிபான் ரிலேட்டட். ஸோ இது வந்து ஃபண்ட் பண்ணது, இதை க்ரியேட் பண்ணதே பாகிஸ்தான் தான். அண்ட் தென் இப்போ பாகிஸ்தானுக்கு எதிரான மனநிலைமையில போயிட்டாங்க. அதனால தான் வி ஆர் டாக்கிங். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து டைரெக்டாக ஒரு டெரரிஸ்ட் குரூப் கூட நம்ம வந்து நெகோசியேஷனுக்கு வரோம். நெகோசியேஷன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு கண்ட்ரி. தாலிபான் அப்படின்ற டெரரிஸ்ட் இல்லை அப்படின்ற கேட்டகரி வந்துட்டாங்க. இப்போ ஒரு நாடை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றப்போ டிப்ளமசி கேன் ஹேப்பன். ஸோ ஆப்கானிஸ்தான் கூட இப்போ மட்டும் தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, தொடர்ந்து நம்ம டிப்ளமேட்டிக் லீடர்ஸ் மூலமாக பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அஃபிஷியலாக நடந்தது இப்போ தான். இட்ஸ் அன் இன்ஃபார்மல் மீட்டிங்ஸ் ஹேப்பன்ட் வித் தி தாலிபான் குரூப்ஸ். தாலிபான் வந்து இன்றைக்கி ஒரு நாடை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்களோட அஃபிஷியல் ஆக்டிங் ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட தான் நம்மளோட ஃபாரின் செக்ரட்டரி பேசியிருக்காரு. சரியா? ஸோ இது எதுக்கான பேச்சு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஹியூமனிடேரியன் டிசாஸ்டர் அசிஸ்டன்ஸ் ரிலீஃப் இது வந்து நம்ம நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அங்கே நிறைய பில்டிங்ஸ் கட்டி கொடுக்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே தாலிபான் கேப்சர் பண்ண பிறகு ஸ்டாலில் இருக்குது, டார்மெண்ட்டாக இருக்குது. அது திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கான ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட டிப்ளமேட் அங்கே கிடையாது, அம்பாசிடர்ஸ் அங்கே கிடையாது. ஸோ அதே சொல்லிக்கிறேன். ஸோ எவல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ரிலேஷன்ஸ் இப்போ ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா பாகிஸ்தான் கிரியேட் பண்ண தாலிபான், இங்கே லஷ்கர்-இ தொய்பா அமைப்பு, அது மாதிரி ஜெய்ஷே முகமது அமைப்பு, இந்த ரெண்டுமே இந்தியாவில் தாக்குதல் நடத்தக்கூடிய அமைப்புகள். அல்-கொய்தா அமைப்பு, அல்-கொய்தா இன்றைக்கி ஒசாமா பின் லாடனுக்கு பிறகு இல்லை, பெரிய அளவில் இல்லை, ஆனால் இருக்காங்க. ஸோ இந்த 3 அமைப்புமே சப்போர்ட்டட் பை தி தாலிபான். அப்போ அது வந்து நம்ம தெரிவிச்சிருக்கோம் நம்மளோட செக்யூரிட்டி ப்ராப்ளமை. அப்புறம் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டிப்ளமேட்ஸ் அங்கே இல்லைனாலும் நம்மளோட எம்பசி ஆஃபீஸில் டெக்னிக்கல் டீம் வேர் ஒர்க்கிங். அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அது எல்லாமே திருப்பி உடஞ்சி போனதெல்லாம், இப்போ தாக்குதல்களில் உடஞ்சி போனதெல்லாம் ரீகட்டமைப்பு பண்ணுறதுக்கும், ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒர்க் இப்போ நடந்துகிட்ருக்கு. டெக்னிக்கல் டீம் அங்கே இருக்காங்க. அது மாதிரி நம்ம அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக எர்த்குவேக் வந்துச்சு, அதுக்கும் நம்ம ஷெல்டர், ஃபுட்டு இதெல்லாம் கொடுத்தோம் அவங்களுக்கு சப்போர்ட். அப்புறம் சாபஹார் போர்ட், இப்போ நடந்த மீட்டிங்கில் சாபஹார் போர்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம போகிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ரூட் அதுதான். நமக்கு இந்த பக்கம், இந்தியாவுக்கு இந்த பக்கம் வி ஹேவிங் பாகிஸ்தான் இன் திஸ் சைட், அதுக்கு அடுத்து ஆப்கானிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் மட்டும்தான் நம்ம கூட கான்டாக்டில் வராங்க. ஸோ இட் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பாகிஸ்தான் now. சரியா? ஸோ அதனால் இப்போ நம்ம அங்கே போக முடியாது. த ஒன்லி வே டு கனெக்ட் வயா சாபஹார் போர்ட். ஈரான் கூட ஈரானில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போர்ட் அது. 2 terminals ஆஃப் தி சாபஹார் போர்ட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை எஸ். ஸோ அதிலேருந்து நம்ம வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணோம். சென்ட்ரல் ஏஷியாவுக்கு கொண்டு போகிறது அந்த ட்ரேட் ரூட்டை நம்ம போட்டது. வி கிரியேட்டட் தட். இப்போ ஆப்கானிஸ்தான் கூட அண்ட் ஈரான் இவங்களோட டைப்போட வி ஆர் டேக்கிங் அவங்களுக்கு தேவையான ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். வீட்டு கிட்டத்தட்ட இதுவரையும் கொடுத்தது 50,000 மெட்ரிக் டன்ஸுக்கான வீட்டு கொடுத்துருக்கோம். 300 டன்ஸுக்கான மெடிசின், 27 டன்ஸுக்கான எர்த்குவேக் எய்ட் மெட்டீரியல்ஸ், அது மாதிரி 40,000 லிட்டர்ஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், வேக்சின்ஸ் கொடுத்துருக்கோம். நிறைய ஹெல்ப் அவங்களுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மீட்டிங்லேயும் பேசாத ஒமிஷன்ஸ் அப்படின்னா பேசாத விஷயங்கள், உமன் ரைட்ஸை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. உமன்ஸுக்கு சுதந்திரம் கண்டிப்பாக, அதனால் அது நம்ம இனி வரக்கூடிய காலங்கள் அதை உணர்த்துவோம். மைனாரிட்டி இஷ்யூஸ், அங்கே இருக்கக்கூடிய மற்ற மதம் சார்ந்த ப்ராப்ளத்தை பற்றி நம்ம பேசலை. இப்போ இந்தியன்ஸ் இருப்பாங்க, ஹிந்து ரிலீஜியன் பீப்புள் ஆர் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு அங்கே தாக்குதல்கள் வராமல் இருக்கிறத உறுதிப்படுத்தணும். இப்போ பேசியிருக்கிறது இந்த டெரரிஸ்ட் அமைப்புக்கிட்டேருந்து உங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வந்து அங்கே இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத பேசியிருக்கோம். அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வி வில் டூ தேட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ராடர் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ்,
அங்கே வந்து யாராச்சும் இப்போ மீடியாஸில் சில விஷயங்களை பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ எதிர்த்தெல்லாம் பேசுகிறாங்கல்ல கவர்மெண்ட்டுக்கு எதிராக, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஸ்டேட் பேசுகிறது, எதிர்கட்சிகள் அந்த மாதிரி பேசினாலே அங்கே சுட்டுருவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலாச்சாரம். பிகாஸ் அவங்க கன்லே வளர்ந்தவங்க, சரியா, கன்று கூடவே. ஓகே, ஸோ பாகிஸ்தான் தாலிபான் ஸ்ட்ரெயின் ஆகுறது தான் இப்போ நம்ம டெவலப்மெண்ட்டுக்கான ரீசன். லாஸ்ட் வீக் அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு மெயின் ரீசன். ஈரானோட பவரும் சென்ட்ரல் ஏஷியாவில், அந்த ஏஷியன் கண்ட்ரீஸில், வெஸ்ட் ஏஷியாவில் கம்மியாக இருக்குது. ரஷ்யாவோட ரீஓரியன்டேஷன், ரஷ்யா வந்து இப்போது உக்ரைன் கூட வார் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் தாலிபானில் இருக்கக்கூடிய இந்த டெரரிஸ்ட் அமைப்பு, தட் இஸ் நவ் தே ஆர் தி ரூலர்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான், அவங்க கூட நார்மலைஸ் பண்ணிட்டு வராங்க பேச்சுவார்த்தைகள். கவுண்டர் டெரரிசத்துக்கு அவங்கள பயன்படுத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது ரஷ்யா பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன். அப்புறம் சைனாவோட க்ரோயிங் இன்ஃப்ளூயன்ஸ், சைனா எல்லா இடத்துலையும் போயிடுவாங்க, ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயும் போயிட்டாங்க. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கவுண்டர் பண்ணணும், ஏன்னா தே ஆர் வெரி நியர். அப்போ ஆப்கானிஸ்தான் வந்து நமக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பாகிஸ்தானையும் கவுண்டர் பண்ண முடியும், சைனாவையும் கவுண்டர் பண்ண முடியும். அப்படின்றதுனால வி ஆர் மேக்கிங் ரிலேஷன்ஷிப். தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து வி வில் ஸ்டடி ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் கிளாஸ், ரொம்ப டீட்டெயில்டாக. ஓகே, தென் இஸ்ரோ ஸ்பேஸ் டெக்ஸ் அப்படின்னா ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்பேஸ் டாக்கிங்னா தெரியும்ல, 2 சேட்டலைட்டை, இல்லைனா நம்ம நார்மலாக இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க. யூஎஸ், ரஷ்யா, இப்போ நம்ம 4வது கண்ட்ரி. யூஎஸ், ரஷ்யா, சைனா ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே பண்ணுறாங்க? ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஆள்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய க்ரூ, அந்த மாடியூல் வந்து போயிட்டு அதில் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் ஜாயின் ஆகும், அதில் கனெக்ட் ஆகும். கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு தான் அங்கே அந்த ப்ரெஷர் வந்து நார்மலைஸ் பண்ணதுக்கு பட்ட பிறகு பீப்புள் வந்து இங்கேருந்து அங்கே போவாங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளாடி. அது மாதிரி உள்ளே இருக்கிறவங்க சுனிதா வில்லியம்ஸ் அவங்களெல்லாம் வெளியில் கொண்டு வரதுக்கு இப்படி தான் போய் ஜாயின் ஆகும். ஜாயின் பண்ணதுக்கு பிறகு டாக்கிங். இது டாக்கிங் ஆல்ரெடி இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் நமக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிடையாது, அதனால் வி ஆர் கோயிங் டு ட்ரை இட் பை சேட்டலைட்ஸ். 2 சேட்டலைட்டை ஜாயின் பண்ணுறது மூலமாக அது இப்போது அதுவும் நமக்கு கூடி வரல, ஏன்னா ரொம்ப பக்கத்தில் வரணும். அதில் சின்ன ட்ரிப்ட் இருந்துச்சு ஒரு சேட்டலைட்டில். 2 சேட்டலைட்டை நம்ம ஜாயின் பண்ணுற ஸ்பேஸில் பை ஆப்ரேட்டிங் இன் லேண்ட், இங்கேருந்து நம்ம ஜாயின் பண்ண இருக்கோம். அது ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளோட பாரத் அந்தரிக்ஷா ஸ்டேஷன் நம்ம ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணிடுவோம் 25க்கு பிறகு. அப்போது 2035 நினைக்கிறேன் அதோட டார்கெட் நம்ம வச்சுருக்குது. அது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ. அப்போ அது வந்து சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பாரத் அந்தரிக்ஷா ஸ்டேஷன், அப்புறம் சந்திராயன் 4ல் லூனார்லேருந்து பொருட்களை எடுத்து கொடுத்துட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ நம்ம அமைச்சிருக்கக்கூடிய சேட்டலைட் சேஸ் SDX-01 கேட்க மாட்டாங்க, அது மாதிரி டார்கெட் SDX-02. ஸோ இது போயிட்டு ஜாயின் பண்ணும் பக்கத்தில். அப்படின்னா 225 மீட்டர்ஸுக்கு முதல்ல போகும். இந்த 225 மீட்டர்ஸுக்கு போகிறதுல தான் ட்ரிப்ட் ஆயிடுச்சு, திரும்பிடுச்சு, அந்த இடத்த விட்டு நழுகிருச்சு. நீ அதை பக்கத்தில் கொண்டு வரணும்னா கொஞ்சம் தெரில எப்படி பண்ணுறாங்கன்றது. அப்புறம் 15 மீட்டர்ஸ் கொண்டு வருவாங்க. அதுக்கு பிறகு 3 மீட்டர்ஸ் கொண்டு வந்ததுக்கு பிறகு டாக்கிங் பண்ணுவாங்க. அட்ராக்ஷன், மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் மாதிரி ஆகும், சரியா? அதுக்கு பிறகு தான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இது நம்ம சேட்டலைட்டில் பண்ணுறது. நம்ம டாக்கிங் வந்து ஆக்சுவலாக யூஎஸ், சைனா, ரஷ்யா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க எது பண்ணான்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஆட்களை கொண்டு வர வேலைகளுக்கு பண்ணுறாங்க. சைனா இஸ் ஹேவிங் செப்பரேட் ஸ்டேஷன். ரஷ்யா இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் குரூப்பிங்கில் இருந்தாங்க, இப்போ கிடையாது, சரியா? தட்ஸ் ஆல். தென் எம்எஸ்பியை வந்து லீகலைஸ் பண்ணுறதுக்கு, லா மேக் பண்ணுறது ஒருத்தர் ரொம்ப நாளாக உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்காரு. 43rd டே he was doing hunger strike. அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். பஞ்சாபில் நடந்துகிட்ருக்கு. எதுக்கு அப்படின்னா எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து லா மேக்கிங் பண்ணுறது, லீகல் இதில் கொண்டு வர்றது. இப்போ நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேரழிவு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிதி சுமை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. எம்எஸ்பி வந்து இப்போ எல்லா வருஷமும் கொடுத்துட்ருக்காங்க, கரெக்ட் தானா? கேரிஃப் கிராப். எம்எஸ்பின்னா என்னது? முதல்ல மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எது கொடுக்குறாங்கன்னா விலைவாசிகள் கம்மியாக போகும்போது விவசாயிகள் விளைவிக்காமல் இருக்கிறத தடுக்கிறதுக்காக. ஸோ இப்போ கேரிஃப் கிராப்பு கொடுக்குறாங்க. கேரிஃப்னா என்ன கிராப்பு? ராபி கிராப்பு கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் அ ரெய்னி கிராப், தட் இஸ் மான்சூன் கிராப். 14 கிராப்ஸு கொடுக்குறாங்க. ராபி கிராப்ஸ் வந்து விண்டர் கிராப் 7 கிராப்பு கொடுக்குறாங்க. அது மாதிரி இது போக ஹஸ்டு
கோகனட்டு, அப்புறம் ரேபிட் சீட், மொத்தம் 22 ப்ராடக்ட்டுக்கு இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் சுகர் கேன். சுகர் கேனுக்கு வந்து எம்எஸ்பி வேறையா, ஃபேர் அண்ட் ரெனிமரேட்டிவ் ப்ரைசிங் சிஸ்டம். சரியா, ஃபேர் அண்ட் ரெனிமரேட்டிவ் ப்ரைசிங் சிஸ்டம். இதெல்லாம் நீங்கள் கிளாஸில் இப்போ எக்கனாமிக்ஸ் கிளாஸில் படிப்பீங்க. இப்போ 22 ப்ராடக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன மாடலில் கொடுக்குறாங்கன்னா A2 ப்ளஸ் FL மாடலில் கொடுத்துருக்காங்க. A2 அப்படின்னா இன்புட் காஸ்ட் ஃபார் தி ப்ராடக்ட். அப்படின்னா ஒரு ரைஸை தயாரிக்கிறதுக்கு பேடியை கல்டிவேட் பண்ணி அது மொத்தம் ஒரு பேடி இதுலேருந்து அறுவடை பண்ணி எடுக்கிற வரைக்கும் அதோட செலவு. FL அப்படின்றது ஃபேமிலி. இப்போது நீங்கள் வெளி ஆட்களே வச்சு வேலை செய்வீங்க, ஃபேமிலி லேபர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட சேலரி வந்து கணக்கிலே வராது. அதுவும் வந்து கணக்கிடப்பட்டு மொத்த இன்புட் காஸ்ட் இப்போ 100 ரூபா ஆகுது அப்படின்னா ப்ளஸ் 50% வில் பி கிவன் அஸ் எம்எஸ்பி. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கணக்கு. ஆனால் C2 மாடலை கொண்டு வரணும் அப்படின்றது A2 ப்ளஸ் FL ப்ளஸ் ரெண்ட் வந்து கொண்டு வரணும். ரெண்டுன்னா எல்லாருக்கும் லேண்டு கிடையாது, வாடகை லேண்டு யூஸ் பண்ணுவாங்க, பாட்டம் எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி அந்த லேண்ட் ரெண்டையும் கணக்கில் கொண்டு வரணும் அப்படின்றது அது இதுவரைக்கும் கொண்டு வரப்படலை. ஸோ சுவாமிநாதன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் இட் வாஸ் தேர். அவரே இறந்து போயாச்சு, இன்னும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. பட் இப்போ விவசாயிகள் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா இது அட்லீஸ்ட் லீகலைஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு பேரழிவு நிதி சுமை வந்துருச்சுன்னா இதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ பெட்ரோலியம் சப்சிடியெல்லாம் குறைச்சிட்டே வராங்க. யூரியா பேடி கொடுக்கக்கூடிய அந்த உரங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடி குறைச்சிட்டு வராங்க. ஸோ கரண்ட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ரிஃபார்ம் இன் தி எக்கனாமி. அப்படின்றப்போ ரேஷனலைசேஷன் பண்ணிட்டு வராங்க, சப்சிடி குறைக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு பக்கத்தில் நல்லது தான், தேவையில்லாத செலவுகள் கம்மியாகும். ஆனால் இதே ஒரு நாளைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா எஸ் இட் வாஸ் நாட் லீகலைஸ்ட், கண்டிப்பாக கொடுக்கணும்னு கிடையாது அவங்க நினச்சா. ஏன்னா இட் வாஸ் டிசைடட் பை தி கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் காஸ்ட் ப்ரைசிங். இவங்க கொடுத்த பிறகு தட் இஸ் அ கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், தட் இஸ் மோடி தலைமையில் நடக்கக்கூடிய இந்த மீட்டிங்கில் தான் அது அப்ரூவல் ஆகும். சப்போஸ் அவங்க அப்ரூவ் பண்ணலைன்னா ஒரு வாட்டி கொடுக்க வேணும்னு நினச்சிட்டாங்கன்னா கொடுக்காம இருக்கலாம். ஸோ அதுக்காக லீகல் பேக்கப் கேட்குறாங்க. லீகல் பேக்கப்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகும். பட் இட் இஸ் ஆல்சோ நாட் ஃபண்டமெண்டல். ஆனால் அது மேக்ஸிமம் பண்ணுவாங்க. புரியுதா? தட்ஸ் அபவுட் த திங். கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இப்போ வந்து அது லைக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது பண்ணியிருக்காங்க. சரி, லீகல் இது கேட்டிருக்காங்க. லீகலைஸ் பண்ணப்பட்டால் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்றது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இட் வில் கெட் தி செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருக்கும். விவசாயிகளுக்கு வந்து தொடர்ந்து லைக் இந்த கேரண்டிஸ் இருக்கும் கல்டிவேட் பண்ணுறதுக்கு. பெஞ்ச்மார்க் ப்ரைஸ் கிடைக்கும். ரூரல் இருக்கக்கூடிய டிசார்ஷன் வந்து கம்மியாகும். ரைட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஸோ தட்ஸ் அபவுட் த ரிஸ்க்கு. தட்ஸ் அபவுட் த பெனிஃபிட்ஸ். ரிஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நிறைய செலவு இதனால். ஸோ அதனால் ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கான ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சில டைமில் இட் பேக் ஃபயர் ஆகும். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் த ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி PDS சிஸ்டம். PDSல இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸை பற்றி போட்டிருக்காங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்னது? நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் யூ நீட் டு கிவ் 75% ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு 3 per kg ஆஃப் ரைஸ், அப்புறம் 2 per kg ஆஃப் வீட், அப்புறம் 1 per kg ஆஃப் மில்லட்ஸ். இதில் ஒரு ஆளுக்கு வந்து 5 கிலோ வச்சு ஒரு மாதம் கொடுக்கணும் அப்படின்றது டார்கெட். ஒரு மாதத்துக்கு 5 kg. நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டு 2013 ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 20 கிலோ கொடுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து, தனி கிடையாது. சரியா? எல்லாத்தையும் சேர்த்து. அப்போது ரூரல் ஏரியாவில் 75% பாப்புலேஷன், அர்பன் ஏரியாவில் 50% பாப்புலேஷன். அர்பனில் மொத்தம் சேர்த்து 66.6% பாப்புலேஷனுக்கு வந்து இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது. ஆனால் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஒன்று வந்து எக்ஸ்க்ளூஷன், அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. தேவை உள்ளவங்களுக்கு நிறைய கொடுக்கப்படலை அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளேஷன். டிஸ்பிளே த ஆர்டிக்கிள். தட் இஸ் அ பீகார் ஏரியா, அப்புறம் ஜார்க்கண்டில், ஒடிசாவில், இந்த ஸ்டேட்ஸில் எல்லாமே வந்து தட் இஸ் அ கம்யூனிட்டி, முஷார் கம்யூனிட்டி. ஐ ஹோப் ஸோ. கிட்டத்தட்ட நம்ம 66% பாப்புலேஷனுக்கு கொடுக்கணும்ல, இன்றைக்கி கொடுக்கக்கூடிய 57% பாப்புலேஷனுக்கு தான் போய் சேருது
மற்றதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. 61% ஆர் எக்ஸ்க்ளூடட். 61%. ஏன்னா தேவை உள்ளவங்க இல்லை 61% எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கா சொல்லப்படுது. இன்எலிஜிபிள் பீப்புள் 25% வந்து அவங்களுக்கு இதில் வாங்குறதுக்கான ரைட்ஸ் கிடையாது, நான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி பயோமெட்ரிக்கில் ப்ராப்ளம் இருக்குது. நிறைய இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகாது. ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் டெக்னாலஜிக்கல் லேக்குனாஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நிறைய பீப்புள் வந்து அதுக்கு வந்து ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். சரியா? த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வரக்கூடிய இன்ஃபர்மேஷன், என்ரோல்மெண்ட், டீச்சர்ஸ் என்ரோல்மெண்ட், டீச்சர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட், ட்ராப் அவுட்டு, அப்புறம் டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ஸ்கூல்ஸ் எத்தனை இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எந்தெந்த ஸ்கூலில் இருக்குது, எல்லா லிஸ்ட்டுமே இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2023க்கானது. 2018-19 கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ட்ராப் அவுட் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.55 crore ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பை நிப்பாட்டியிருக்காங்க இடையில இந்தியா முழுசும். 2018 22 வரைக்கும் 26.36 crore பாப்புலேஷன் வந்து படிச்சிருக்காங்க. இப்போ வந்து அது வந்து 24.8 crore மாறி இருக்கு 2023-24 டைம் பீரியடை கணக்கு பண்ணும்போது. கவர்மெண்ட் ஸ்கூலில் ட்ராப் அவுட் வந்து 5.59%, ப்ரைவேட் ஸ்கூலில் 3.67%. அது ஜெண்டர் வைஸில் எடுத்திங்கன்னா பாய்ஸ் வந்து 6.04, கேர்ள்ஸ் வந்து 5.76. இந்த டேட்டா தேவைப்படும், நான் சும்மா ரீட் பண்ணலை. ஸ்டேட் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் 36.65 lakh பீகாரில். அது மாதிரி யூபி வந்து 28.26 lakh பீப்புள் வந்து ட்ராப் அவுட் ஆகிருக்காங்க. மகாராஷ்டிரா 18, ரொம்ப ஹையாக இருக்குது பீகார் அண்ட் யூபி. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே இந்த ரிப்போர்ட் வருதுன்னு சொன்னேன். மொத்தம் அவங்க எடுத்த ரிப்போர்ட் இது வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு எடுக்கக்கூடியது, சர்வேலாம் கிடையாது. அவங்க டேட்டா எவ்வளோ இருக்கும், அந்த ஸ்கூலில் எத்தனை ட்ராப் அவுட் இருக்குன்றது, எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் அப்படின்றது ஸ்கூல் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் 14.72 lakh ஸ்கூல்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது. மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ். இதில் ரெஜிஸ்டர்ட் ஸ்கூல், இன்னும் அன்ரெஜிஸ்டர்டெலாம் இருக்குது, நான் ரெஜிஸ்டர்ட் ஸ்கூல்ஸ். 98.08 lakh டீச்சர்ஸ் இருக்காங்களாம். 24.8 crore கிட்ஸ் இருக்காங்களாம், சில்ட்ரன்ஸ். ஓகே, இந்தோனேஷியா வந்து பிரிக்ஸில் ஜாயின் பண்ணி, பிரிக்ஸ் தெரியும்ல, 2009 இட் வாஸ் கிரியேட்டட் அப்படின்ற அமைப்பு. ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா அதுக்கப்புறம் 2010 ஜாயின் பண்ணாங்க. இப்போ லாஸ்ட் இயரில் ஈரான், யுஏஇ, ஈஜிப்ட், எத்தோப்பியா 4 கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணாங்க. இப்போ இந்தோனேஷியா ஜாயின் பண்ண மொத்தம் இப்போ 10 நாடுகள் ஆயிடுச்சு. 10 கண்ட்ரிஸ் ஆயிடுச்சு. 35% ஆஃப் ஜிடிபி இந்த கண்ட்ரிஸை சேர்க்கும்போது 46% ஆஃப் தி பாப்புலேஷன். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தோனேஷியா இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன், அது மட்டும்தான் நியூஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ரிலேட்டட் டு தி பிரவாசி பாரதிய திவாஸ். ஸோ எவ்ரி 2 years ஒரு வாட்டி இதுக்கான மீட்டிங்ஸ் நடக்கும், கன்வென்ஷன். பிரவாசி பாரதிய திவாஸ் எப்போ கொண்டாடுறாங்க? Jan 9. அவன் பார்த்துட்டியா? எந்த இயர் சொல்லுவோம்? 50 அது 50 இல்லை, 1915 காந்திஜியோட ரிட்டர்ன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அதை நினைவு கூறுவதும் பிரவாசி, தட் இஸ் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கான ஒரு மீட்டிங் தான் இது. இதை வந்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம். ஆனால் மீட்டிங் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். இப்போ ஒடிசாவில் நடக்கு இந்த மீட்டிங். கன்வென்ஷன்ன்றது வேறு, செலிப்ரேஷன் வேறு. இந்த டே வந்து அது எல்லா வருஷமும் கொண்டாடுறாங்க. ஆனால் இதுக்கான கன்வென்ஷன் நடத்துறது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இப்போ ஒடிசாவில் இந்த மீட்டிங் நடக்குது. ஃபாரினர்ஸ் யாராவது பெரிய பெரிய நம்ம பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் பீப்புள், பிரசிடெண்ட்டாக அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க மற்ற கண்ட்ரியில். அவங்கள இன்வைட் பண்ணுவாங்க, லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்கள அப்படி ஹானரிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க. பிரவாசி பாரதிய திவாஸ் சாமான் அவார்டு, பிரவாசி பாரதிய சாமான் அவார்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? கிட்டத்தட்ட 70 கண்ட்ரீஸில் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து 18th பிரவாசி பாரதிய திவாஸ் 2004க்கு பிறகு தான் இது செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. 2003க்கு பிறகு. சரியா? ஃபஸ்ட் டைம் இட் ஹேப்பன்ட் இன் 2003. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வாஜ்பாய் பீரியடில். ஸோ
So that's about the articles. Now we will move on to the MCQs. So question number 1, with reference to the Niti Aayog, consider the following statements. Statement number 1, it is led by Prime Minister as a chairperson. Statement number 2, it formulates and implements 5-year plans in the states with a focus on cooperative federalism. Which of the statements given above is are correct? Question number 2, sectors and associated activities. Primary sector mining, quarrying pair பண்ணிருக்கு. Secondary electricity, gas கூட pair பண்ணிருக்கு. Tertiary defense இதில் எது pair வந்து correctly match அப்படின்ற கண்டுபிடிங்க. Question number 3, consider the following statements. Statement number 1, Article 51A of the Indian Constitution mandates that every citizen must respect the Constitution, its institutions, national flag and national anthem. Statement number 2, as per the Ministry of Home Affairs guidelines, national anthem is to be played during the governor's address to the house. Which of the statements given above is are correct? எதுன்னு அப்படின்ற correct அப்படின்ற கண்டுபிடிங்க. Question number 4, consider the following statements. Statement number 1, collegium system operates without formal rules. Statement number 2, the president can transfer judge from one high court to another only after consulting with the Chief Justice of India. Statement number 3, the union government is empowered to reject the collegium recommendation for appointment of judges. Which of the statements given above is are correct? Question number 5, Bharat Poll portal is often seen in news in the context of which of the following? Options are A, coordination among state agencies and Interpol, B, UPI, C, the national database for missing persons, D, monitoring environmental complaints. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is A. Question number 2, answer is B, C. Question number 3, answer is D. Question number 4, answer is C. Question number 5, answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.